ஹைடா சுகர்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஜின்னோட ஒரு ஒன் ஷாட். இது வந்து ரெக்வெஸ்ட் ஒன் ஷாட்ரா. அவங்க பேர் வந்து தெரில. ஐடி நேம் பார்த்தீங்கன்னா, ஜெய்ஸ்ரீ மோகன்தாஸ் இருந்ததுடா. அந்த ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. 26 அப்போ ஜின்னுக்கு ஒரு ஒன் ஷாட் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த ஒன் ஷாட். ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் வித் டு மை கசின். ஓகேவாடா, வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். இன்ட்ரோ லைட்டாக பார்த்துடலாம்ல. நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. உங்களுக்கு வந்து பெரியப்பா, சித்தப்பா அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஜின்னுக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு தம்பி இருக்காங்க. ஜின்னோட தம்பி பேர் என்னென்னா ஜெய்ஹோ. அது மட்டும் இல்லைடா, ஜின் வந்து உங்களோட மாமா பையன். அவங்களோட மேரேஜ்க்கு தான் நீங்கள் போயிருக்கீங்க. இன்ட்ரோ முடிஞ்சதுடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். அம்மா என்னம்மா அந்த வேலை செய் இந்த வேலை செய்யின்னு வேலை சொல்லியே என்னை கொல்றம்மா. உனக்கு இதே வேலையாக போச்சுமா? ஏம்மா எனக்கு முடியல, போ நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரூமுக்கு போய் தூங்கிடுறீங்க. உங்கள் அம்மாவா ஒரு வேலை செய்ய மாட்டா. இவளெல்லாம் நான் கட்டி கொடுத்து எங்கே, ஓ அப்பா முடியலை. அப்படியே அவங்க வந்து புலம்பிகிட்டே அவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்கடா. அப்போ பார்த்திங்கன்னா நிறையா ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. வந்துட்டு அவங்க வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்கடா. இந்த பக்கம் ஜின் வந்து அவரோட ரூம்லேருந்து அவரோட திங்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தம்பியோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா 2 பேர் பேசிகிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஜின் வந்து கேட்குறாருடா, யார் இது? ஜேகோப் ஒரு ரூம் தானே இது, இங்கே என்ன பொண்ணு வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த டோர் பின் வெளியே நின்று அப்படியே கேட்டுட்டு இருக்காரு. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்திருப்பீங்களாடா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணி போய் ஆகணும் கெஸ்ட் ரூமுக்கு. நீங்கள் அதனால் அந்த சைடு வந்து போகிறீங்க. இப்போ ஜின் தான் நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்டு, என்ன மாமா எங்கே நிற்கிறாரு அப்படின்ட்டு ஜின் கிட்டே போயிட்டு நீங்களும் ஜின் பக்கத்தில் போயிட்டு அப்படியே என்ன கேட்குறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு காதை வச்சு கேட்டுட்ருக்கீங்க. இப்போ ஜின் தான் அவங்கள பார்க்குறாரு. நீங்களா ஜின்னை திரும்பி பார்த்துட்டு, என்ன மாமா கேட்குது அப்படின்றீங்க. அப்போ ஜின் தான், கம்முன்னு போ, இங்கே நிற்க வேணாம், நீ போ அப்படின்ட்டு அப்படியே உங்களை தாட்டி விட்டுறாருடா. ஒரு 1 hour பாஸ் ஆகுது. நீங்களும் ரூமுக்கு போயிட்டு அங்கே என்ன தான் நடந்துட்டு இருந்தது, ஜின் மாமா என்ன தான் கேட்டார், அவர் ஃபேஸே சரியில்லையே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து யோசிச்சுட்ருக்கீங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு அப்படியே தூங்கிடுறீங்கடா. அப்படியே வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு 3 hours கழிச்சிருக்கும். உங்கள் அம்மா வந்து, வைனா எந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்புறம் அடித்து எழுப்புறாங்க. நீங்களா, ஐயம்மா ஏம்மா, ஐயோ என்னம்மா ஆச்சு, ஏம்மா இப்படி சுடுதண்ணியை காலில் ஊற்றுன மாதிரி வந்து எழுப்புற, ஒரு புள்ள தூங்கிட்டு இருக்காளே, மெதுவாக எழுப்புவோம், ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்றீங்க. அப்போ உங்கள் அம்மாவா, ஆமாம் இப்போ பொறுமை தான் உனக்கு கேடு, எந்திரிச்சு வாடி முதல்ல அப்படின்ட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களா, எதுக்கு இந்த அம்மா கோவப்படுது, தூங்குனது ஒரு குத்தமா அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து பார்க்குறீங்கடா. கீழே பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நிச்சயம் பண்ணுறாங்களாடா, அந்த மாதிரி வந்து எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. என்னம்மா ஜின் மாமாவுக்கு நிச்சயம் பண்ணுறாங்களா அப்படின்றீங்க. ஜின் மாமாவுக்கு தான் நிச்சயம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் அத்தை, அதாவது ஜின்னோட அம்மா, அதே மாதிரி உங்கள் அம்மாவோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து அங்கே நிற்கிறாங்கடா. அவங்கள பார்த்துட்டு, என்ன நீங்கள் 3 பேர் இங்கே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் கீழே பிள்ளையா, நான் தான் சின்ன பிள்ளை, நீங்களாம் பெரியவங்க தானே, நிச்சயத்தில் நீங்களாம் இருக்கணும்ல, நாளைக்கு காலையில் கல்யாணம், நைட்டு நிச்சயம் மாதிரி பண்ணுவாங்கல்ல, போகணும்ல, என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவங்க 3 பேர் உங்களே தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்களா ஒன்றும் புரியாமல் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றீங்க. அப்போ உங்கள் ஜின்னோட அம்மா தான்டா உங்ககிட்ட வந்துட்டு, இந்த சாரி போய் கட்டிட்டு வா அப்படின்றாங்க. நீங்களா, என்ன சார் எனக்கு சாரீலாம் எடுத்திருக்க, புதுசாக இருக்குது, எனக்கு தான் சுடிதார் எடுத்து கொடுத்தீங்க, அதுவே போதும், எதுக்கு இந்த சாரி, அது பாரு பட்டு சாரி காஸ்ட்லியாக இருக்கும் போல இருக்குது அப்படின்றீங்க. போய் கட்டிட்டு வாடி. எனக்கு கட்ட தெரியாதே அப்படின்றீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மாவோட தங்கச்சி தான். அவங்க வந்து, வா நான் கட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு சாரியெல்லாம் மாற்றி விடுறாங்க. நீங்களா அப்படியே கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்க்குறீங்கடா. சித்தி சூப்பர், பேஷ் ரொம்ப நல்லா சாரி கட்டி விட்டுருக்க, எனக்கே நான் அழகாக தெரியுதுன்னா பார்த்துக்குவேன் அப்படின்றீங்க. உங்கள் சித்தியா, தெரியும் வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு வராங்கடா. அதாவது உங்கள் அத்தையும் உங்கள் அம்மாவும் இருக்கிற ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் உங்களை அப்படியே வாயை பழந்துட்டு பார்க்குறாங்க. அவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. நீங்களா, என்ன நான் அலையாக இருக்கேனா, க்யூட்டாக இருக்கேனா அப்படின்றீங்க. நல்லா தான் இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு விடுறாங்க. எதுக்கு இத்தனை ஜுவல்ஸு, நான் இதெல்லாம் எதுக்கு போடணும் அப்படின்றீங்க.
அப்போது உங்கள் ஜின்னோட அம்மா தான் போடணும், இந்தா தலையில் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே தலை நிறைய பூ வச்சு விட்றாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா நடக்குது இங்கே, எதுக்கு இப்போங்க என்ன அலங்காரம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், சரி வாய்னா வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கீழே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அந்த சபையில் இருக்கவங்கள உங்களை பார்க்குறாங்க, என்ன தான் பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க, யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கே யாருமே வரல, உங்களை தான் உங்கள் அத்தை, உங்கள் அம்மா, உங்கள் சித்தி 3 பேர் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்கே சபையில் பார்த்தீங்கன்னா ஜின் வந்து அங்கே உட்காந்துட்ருக்காருடா. நீங்கள் அவரை பார்த்துட்டு, உங்கள் அம்மா என்ன பண்ணுறாருங்க, ஓ அவருக்கு தான் நிச்சயதார்த்தம்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு அசால்ட்டாக அந்த கூட்டமாக அப்படி நிற்கிறீங்கடா. அப்போ வந்து அங்கே வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ஏதோ கொசு கொசுன்னு பேசுவாங்கடா, அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து அங்கே முன்னாடி வந்து 2-3 பேர் உட்காந்துருக்காங்கடா. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு சம்மதம் தானே அப்படின்றாங்க. அப்போ உங்கள் அம்மாவா சம்மதம் தான் அப்படின்றாங்க. நீங்களா உங்கள் அம்மாவை திரும்பி பார்க்குறீங்கம்மா, நீ எதுக்குமா சம்மதம் சொல்கிற, பொண்ணோட அம்மா தானே சம்மதம் சொல்லுவாங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் அப்படி தாண்டி கம்மன் ரெடி அப்படின்ட்டு உங்களை வந்து அப்படியே அமைதிப்படுத்திட்டு அவங்களும் வந்து அதை திரும்பி நினைக்கிறாங்கடா. நீங்களா என்ன அது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜின்னு உங்களை பார்க்குறாரு, நீங்களும் ஜின்னை பார்க்குறீங்க, அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்கடா. என்ன மாமா அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோ கேட்குறீங்க. அப்போ ஜின் வந்து செய்யலையே ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஒரு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு ஃபேஸை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ வந்து அங்கே பத்திரிக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்கடா. ஒவ்வொரு வீட்டில் வந்து நைட்டு நிச்சயம் பண்ணுவாங்க. நிச்சயம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பத்திரிக்கை படிப்பாங்க. அதாவது மேரேஜ் பத்திரிக்கை. நாளைக்கு காலையில் கல்யாணம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பத்திரிக்கை வந்து படிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மணமகள் அப்படிங்கிற பேரில் வந்து உங்களோட பேர் இருக்குது, வயன் அப்படிங்கிற பேர் இருக்குது. நீங்களா என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி திருட்டு மொழி முழிச்சு எல்லாரையும் பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவை, ஜின்னோட அம்மாவை, ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பார்க்குறீங்க. இப்போ ஜின் தான் உங்களை அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்காருடா. என்ன மாமா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. அவர் ஒன்றுமே பண்ணல, எதுவுமே பண்ணல, அப்படியே உங்களை பாவமாக பார்த்துட்ருக்காரு. அப்படியே அந்த பத்திரிக்கை படிக்கிறதெல்லாம் முடியுதுன்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் கையை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு எல்லாேருக்கும் நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறாங்க. நீங்களாம் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க பெபன்னு. அவங்க அம்மா தான் அப்படியே அவங்க ஷோல்டரில் வந்து இடிக்கிறாங்கடா. நீங்கள் அப்படியே கையெடுத்து கும்பிட்றீங்க, எல்லாரையும் பார்த்து கும்பிட்டு நீங்களும் வந்து அப்படியே மேலே போயிடுறீங்கடா. உங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. நீங்கள் ரூமுக்கு போயிட்டு, அம்மா கையை விடுமா, என்னம்மா நடக்குதுங்க அப்படின்றீங்க. உங்கள் அம்மா வந்து டக்குன்னு அந்த டோரை வந்து நாட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்ககிட்ட, வயன் நாளைக்கு காலையில் உனக்கு கல்யாணம். என்னம்மா சொல்கிற, மாமா கல்யாணத்துக்கு தான் நம்ம வந்தோம், எனக்கு கல்யாணமா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, வயன் கூல்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே வந்து அப்படியே கோவத்தை வந்து அடக்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்கடா. அவங்க அம்மாவா, வயன் நாளைக்கு காலையில் உனக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம். என்னம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உனக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம் அவ்வளோதான். எனக்கும் அவருக்கும் செட்டே ஆகாதும்மா. ஐயோ என்னம்மா, ஒரு மாமா பையன்தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்காக ஏம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இங்கே அப்படின்றீங்க. அவளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் ஜன்னல் இருக்குல்லடா, அதை திறந்து காமிக்கிறாங்க. கீழே வந்து இன்னொரு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, யாருக்குமா இந்த நிச்சயதார்த்தம், இப்போ தானே ஜின் மாமாவுக்கு முடிஞ்சு அப்படின்றீங்க. நல்லா பாரு மாப்பிள்ளை யாருன்னு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அங்கே ஜெய்ஹோப் உட்காந்துருக்காரு. உங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, என்னம்மா நடக்குது அப்படின்றீங்க. ஜெய்ஹோப்புக்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்துச்சுல்ல, ஜின் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா இருந்துச்சுல்ல, அந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஜின்னுக்கு தெரிய வந்து ஜின் வந்து எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் முதல்ல ஜெய்ஹோப் கல்யாணம் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டான். பெரிய பையன் இருக்கும்போது சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் அத்தை வந்து ரகலை. என்ன பண்ண சொல்கிறேன்னு நீ. அப்புறமா உங்கள் அத்தை வந்து நேராக என்கிட்ட தான் வந்து நின்னாங்க, உன் பொண்ணை என் பெரிய பையனுக்கு கொடு அப்படின்ட்டு. நான் வேண்டான்னு சொல்ல முடியுமா? உங்கள் அப்பா என்ன தொலைச்சிருவார். ஏன் தங்கச்சி வந்து கேட்டால் நீ கொடுக்க மாட்டியா உன் பொண்ணை அப்படின்னு உங்கள் அப்பா என்னை பிச்சு அவ்வளோதான் தின்றுவார் அவரே அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்களா, அதுக்காக ஏம்மா தூங்க போகிறேன் வந்து தூங்கினேன், இந்த 3 மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கலவராகும் தெரிஞ்சுதான் நான் தூங்கிக்கவே மாட்டேனேம்மா, நான் பாட்டுக்கு விளையாடிட்டு இருந்திருப்பேனே, ஐயோ முடியலடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைமையில கை வச்சு உட்காடுறீங்க. டோர் நாட் ஆகுது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறீங்க. அங்கே வந்து சின்னோட அம்மா தானே வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு, அத்தை என்னத்த இது, நான் ஜின் மாமாவை நான் அப்படி நினைக்கவே இல்லைத்த அப்படின்றீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நாளைக்கு காலையில் உனக்கும் ஜின்னுக்கும் கல்யாணம், இந்த புடவை தான் கட்டிட்டு வரணும், இந்த ஜுவல்ஸ்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறாங்க. நீங்கள் அதை பார்க்குறீங்க, உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. உனக்கே நியாயமாக தெரியுதா, எங்கள் அப்பா கூட பிறந்தேங்கிறதுக்காக என்னை
இப்படி பண்ணுறியே, பழி வாங்குறியே, உனக்கு தெரியாதா? நான் இன்னும் மேலே படிக்கணும், ஜாலியாக ஊர் சுற்றணும் அப்படி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்ககிட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நீங்கள் எனக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்தப்போ கூட நான் சொன்னேனா இல்லையா அத்தை அப்படின்றீங்க. உங்கள் அம்மா அவங்க கையை பிடிச்சிட்டு, ஹே வயன் என்ன பேசிகிட்டு இருக்க, மா கையை விடுமா நான் பேசணும் அப்படின்ட்டு உங்கள் அத்தை கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அத்தையா, எப்பார் ஜின் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டான், நானும் சரின்னு சொல்லிட்டு வந்து கேட்டேன் உங்கள் அம்மாகிட்ட. உங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டா. இப்போ உனக்கு கல்யாணம், அவ்வளோதான். அத்தை அதை நான் சொல்லணும், அதெல்லாம் பெரியவங்க சொன்னால் சரியாக போயிடும் சரியா, உன்னையெல்லாம் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்றாங்க. நீங்களா, எது கேட்கணுன்னு அவசியம் கிடையாதா? வாழ போகிறது நாத்தை, ஆனால் வாழ வைக்க போகிறது நாங்கள் தானே. அத்தை புரியுதா இல்லையா? ஜின் கூட சாகிற வரைக்கும் நான் தான் இருக்கணும், அதை தாண்டி நாங்களும் சொல்கிறோம் நீ தான் இருக்கணும். ஐயோ, நீங்கள் சொல்கிறது வேறு, நான் சொல்கிறது வேறு, உங்களுக்கு புரியலையா அப்படின்ட்டு கோவமாக கேட்குறீங்க. காமெடி பண்ணாத வேணாம் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இது காமெடி பண்ணுறேனா? ஏய் என்ன நடக்குதுங்க? ஐயோ இது ஏன் வாழ்க்கை, என்ன கேட்காம அது எங்கேயோ போயிட்டுருக்கே ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா தான், வயன் தூங்க வயன், கன்ஃபியூஷனாக சரியாயிடும், தூங்கி இருந்துச்சின்னா சரியாயிடும், படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே படுக்க வைக்கிறாங்க. உங்களுக்கு தூக்கமே இல்லை. ஐயோ என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில், நம்மளை கேட்காம அது பாட்டுக்கு ஒரு ரயிலை பிடிச்சி போயிட்டுருக்கே, ஐயோயோ எங்கே போய் நிற்க போதோ தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்து தூக்கமே வரல. நைட்லாம் நீங்கள் தூங்காமல் அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இருந்த டென்ஷன்லாம் டைம் போனதே தெரிலடா. அப்படியே விடிஞ்சிருது. மார்னிங் உங்கள் அம்மா படுக்க எழுந்துச்சு, அவங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு உங்களையும் கூட எழுப்பி அப்படியே ரெஃப்ரெஷ் பார்க்க ரூம்குள்ளே தாட்டுறாங்க, பாத்ரூம்குள்ளே. நீங்கள் போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா டோர் நாட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கா, வயன் குளிச்சியா, வயன் ப்ரஷ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்களா, அம்மா பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒவ்வொரு தடவை கேட்கும்போதும் நீங்கள் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே குளிச்சுட்டே வந்து வெளியில் வர்றீங்கடா, டவல் மட்டும் வேர் பண்ணிட்டு வர்றீங்க. அப்போ உங்கள் சித்தி அந்த ரூமில் இருக்காங்கடா. அவங்க பார்த்துட்டு, என்னடி இப்படி தான் வருவியா அப்படின்றாங்க. நான் இப்படி தான் வருவேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இன்னொரு வேறு எடுத்து போட்டு இந்த சாரீக்கு ப்ளவுஸு, பாவாடை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கட்டுறீங்க. அப்போ உங்கள் சித்தி தான், இந்த சாலைப்பிடி கட்டி பழகு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சாரீ கட்டுறதுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நீங்களா, சித்தி என்ன சித்தி இது அப்படின்றீங்க. ஏய் கட்ரி, கல்யாணமே அப்போது இன்னும் சாரீ கட்டு தெரியலையாம்மா, கட்ரி, அப்புறம் நாளைக்கு உன்னோட பெட்ரூமில் வந்து நானாக கட்டிகிட்டு இருக்க முடியும் அப்படின்றாங்க. நீங்களா அப்படி உங்கள் சித்தி பார்த்து மறைக்கிறீங்க. கல்யாணமே வேண்டாங்கிறேன், பெட்ரூம் வரைக்கும் போதுங்க சித்தி, இவ்வளோலாம் வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சித்தி பார்த்து மறைக்கவும் அவங்க வந்துட்டு கட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்கடா. நீங்களும் கட்டிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. அச்சோ என் பொண்ணுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்து நிற்கிறாருங்க முன்னாடி. டேய் தகப்பா, உன்னால தான்டா இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு அப்படியே மனசுக்குள்ளாரே நினச்சி உங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பாவா அவங்கக்கிட்ட வந்துட்டு, ஐயோ என் பொண்ணு எவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா, என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருஷ்டி எடுக்கிறாரு. எடு மவனே எடு, என்னால் இதுக்கு மேலே இன்னும் தான் நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ பொண்ணை கூட்டிகிட்டு வாங்கன்னு சத்தம் கேட்குது. உங்கள் அப்பா தான் அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் தான்ப்பா, எனக்கு அந்த கல்யாணம் வேண்டாம்ப்பா அப்படின்றீங்க. ஏய் வயன் என்ன லூஸ் செய்து பிடிச்சிச்சா, உனக்கு மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சா, ஏய் குளிக்கும்போது எவ்வளோ தெரிஞ்சிங்களா இல்லையடி என் பொண்ணு கூட அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. உங்கள் அம்மாவா, இருந்தோம் ஒன்றும் அடிப்படல, கம்முன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே கீழே போயிடுறாங்கடா. அவங்க அப்பா தான் அவங்கள கூட்டிகிட்டு வராரு. நீங்களா, அப்பா சொன்னால் கீழேப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம், வயன் வா வயன் சட்டுன்னு வா, டைம் ஆச்சு பாரு, என் பாரு ஐயர் கூப்பிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்களா அப்பா அப்படின்றீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரரான வாய்ஸு. உங்கள் அப்பா இது நாள் வரைக்கும் உங்களை அப்படி கூப்பிட்டதே இல்லை. நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி உங்கள் அப்பா கூடயே பின்னாடியே வந்துகிட்டே இருக்கீங்க. உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போகிறார், அப்படியே வந்துகிட்டே இருக்கீங்கடா. அவரும் கூட்டிகிட்டு போய்ட்டு அந்த ஸ்டேஜில் உட்கார வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் மாற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து ஜின் வந்து சைடு ஐஸில் உங்களை பார்க்குறாருடா. நீங்களா, பார்க்கவே இல்லை அவரை, உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்த மாதிரியே தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி ஜின்னை பார்க்குறீங்க. அவர் கண்ணெல்லாம் அவ்வளோ டியர்ஸ் நிற்கிது. நீங்கள் அவரை பார்த்துட்டு, என்னாச்சு மாமாக்கு அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்து ஜின்னா பிடிக்கும்டா, மாமா பையன் அப்படிங்கிற ஒரு இதில் பிடிக்கும், ஓகேவா, ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இதில் பிடிக்கும். ஆனால் நீங்கள் மேரேஜ் அந்த லெவலுக்கு நீங்கள் இன்னும் போகல. ஆனால் அவருக்கு வந்து இப்போ வேறு வழி இல்லை, உங்கள் கழுத்தில் தாலி கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கார் அவர். அப்படியே வந்து ஐயரும் வந்துட சொல்கிறாங்கடா. தாலி கட்டுறாரு ஜின்னு. அவருக்கு வந்து கண்ணில் அப்படியே டீயர்ஸ் ஒழுகுது. நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க. அப்படியே வந்து கல்யாணமும் முடிஞ்சிருதுடா. எல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே மேடையில் வந்து பார்த்தீங்கன்னாடா 2 கல்யாணம் நடந்திருக்கும். ஜெய்ஹோப்க்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று, ஓகேவா. உங்களுக்கு பக்கத்தில் தான் ஜெய்ஹோப்க்கும் நடக்கும், இந்த பக்கம் உங்களுக்கு நடக்கும்.
நீங்க அப்படியே வந்து எட்டி பார்க்குறீங்க. அந்த பக்கம் ஜேக்கப் முடிச்சு, அந்த அந்த தானே ஓமகுண்டம் என்னமோ சொல்லுவாங்களே! அ அந்த இது அக்னிகுண்டம். அத வந்து அப்படியே சுத்தி வராங்கடா. அ அது சுத்தி வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க அப்படியே ஜேக்கப்பையும், அந்த பொண்ணையும் பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் அவ்ளோ ஹேப்பியா சுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜின்ன திரும்பி பார்க்குறீங்க. அவர் ஃபேஸ் வந்து அவ்ளோ சேடா இருக்கு. நீங்க அத பார்த்துட்டு, ஐயோ! எல்லாம் நாசமா போச்சு. எல்லாம் இவளால வந்தது. மவளே நீ கையில மட்டும் மாட்றி உனக்கு வச்சுக்கிறேன். பொங்க வச்சுடுறேன் உன்ன அப்படின்ட்டு அப்படியே திட்டிட்டே அந்த ஓமகுண்டத்த வந்து சுத்தி வர்றீங்கடா. சுத்தி வந்துட்டு அந்த இதெல்லாம் இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிட்டு, நீங்க வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஜின்னோட வீட்டுக்கு. அங்க வந்து உங்களுக்கு ஆரத்தி எடுக்குறாங்க. ஆரத்தி எடுத்து உள்ள போ சொல்றாங்கடா. உள்ள போனா, அங்கே வந்து பூஜை ரூம்ல உங்கள வந்து விளக்கேத்த சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் வந்து அந்த பொண்ண வந்து விளக்கேத்த சொல்றாங்க. அப்படியே வந்து 2 பேரையும் வந்து ரூம்குள்ள கொண்டு போய் விடுனாங்கடா. 2 பேரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நீங்களா அப்ப அந்த பொண்ண பார்க்குறீங்க. அவளும் அப்படியே சிரிச்சுட்டே வந்து வராளா. அப்போ அந்த ரூம்குள்ள போனோனே நீங்க கேட்குறீங்க, "என்ன நடக்குது இங்க? உங்களுக்கு ஜேக்கப் தான் பிடிக்கும்னா நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. என்ன எதுக்கு தேவையில்லாம இந்த கல்யாணத்துல கோர்த்து விட்டீங்க?" அப்படின்றீங்க. அவங்களா, "இல்லம்மா, நான் உன்னெல்லாம் கோர்த்து விடணும்னு நினைக்கல. நான் எங்க அப்பாகிட்ட ஏற்கனவே சொன்னேன் தான். ஆனா அவங்க தான் கேட்கல" அப்படின்னு சொல்றாங்க. நீங்களா, "ஆ கேட்கல. சரி ஓகே. என்ன ஏன்?" அப்படின்றீங்க. "அது எனக்கு தெரியாதும்மா. நான்லாம் உன்ன ஜின்னுக்கு கல்யாணம் பண்ணி தர சொல்லி நான் கேட்கவே இல்ல. அது எனக்கு தெரியும். ஐயோ! என்னால முடியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கீங்க. அப்போ கரெக்ட்டா ஜின்னோட அம்மா உள்ள வராங்க. நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஆ அக்காளும் தங்கச்சியும் பேசினது போதும். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நேரம் ஆகுதுல்ல. அடுத்தடுத்த சடங்கெல்லாம் பண்ணணும்ல" அப்படின்றாங்க. நீங்க அப்படியே உங்க அத்தைய பார்த்து முறைக்கிறீங்க. "வாயேனா அத்தைய அப்புறம் கொஞ்சிக்கலாம். போ போ" அப்படின்றாங்க. நீங்களா, "எது நான் கொஞ்சினனா?" அப்படின்ட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறீங்க. "போயேனா" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே பாத்ரூம்ல பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அந்த அத்தைக்கு இருந்தாலும் ரொம்ப குசும்பு ஓவர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வர்றீங்க. அப்போ வந்து யோசிக்கிறீங்களா, நமக்கு தான் ஜின் மாமாவ பிடிக்குமே! நம்ம ஜின் மாமாட்ட சொல்லிட்டு மேல படிக்கலாம். ஃப்ரீடமாவும் இருக்கலாம். எப்பவுமே மாமா அதுக்கெல்லாம் ஒண்ணும் சொன்னதில்ல. ஆம், நம்ம கம்முனு மாமாவ நம்ம லைஃப் பார்ட்னரா எடுத்துக்கலாமா? என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குளிச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா உங்க அத்தை வந்து நாட் பண்றாங்க. "வேணா இன்னுமா குளிச்சுட்டு இருக்க? சளி பிடிச்சுக்கும் டி வாடி வெளியில" அப்படின்றாங்க. அப்படியே வெளியில போறீங்கடா, அப்போ உங்க அத்தை தான் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு நார்மல் சுடிதார் மாரி இருக்கு. "என்னத்த சாரி தான் குடுப்பீங்கன்னு பார்த்தா சுடிதார் தர்றீங்க" அப்படின்றீங்க. "ஏய் சுடிதார் போட சொன்னான்டி ஜின்னு" அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையில குடுத்துட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து சாரி எடுத்து குடுக்குறாங்க. அவங்களும் போயிட்டு சாரிலாம் வேர் பண்ணிட்டு வந்துடுறாங்கடா. நீங்க பார்க்குறீங்க, "உங்களுக்கு சாரி கட்ட தெரியுமா?" அப்படின்றீங்க. "ஆ தெரியுமே" அப்படின்றாங்க. "ஓ அப்படியா? சரி ஓகே" அப்படின்ட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வர்றீங்கடா. அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஒவ்வொரு சடங்கா பண்ணியிருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுது. அப்போ உங்க அம்மா தான் 2 பேர் ஜெய்ஹோப்பையும் ஜின்னையும் பார்க்குறாங்கடா. பார்த்துட்டு, 2 பேரும் ரூமுக்கு போறீங்களா?" அப்படின்றாங்க. அப்போ ஜெய்ஹோப் தான், போறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடிடுறாரு. இந்த பக்கம் ஜின்னா மேலே போறதுக்கே தயங்குறாரு. அதாவது மாடிக்கு தான்டா போணும். அவங்க 2 பேர் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் ரூம். அ மாடிக்கு தான் போணும். ஜின் வந்து மேலே போறதுக்கே தயங்கிட்டு இருக்காரு. "அம்மா இப்போ இது தேவையாம்மா? ஏய் போடா மேல" அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து திட்டி அனுப்பி வைக்கிறாங்கடா. ஜின்னும் மேலே போயிடுறாரு. நீங்க பாட்டுக்கு போயிட்டு அந்த ரூம்குள்ள உட்காந்து நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க. உங்க பேர் என்ன? நீங்க எந்த ஊரு? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. அவங்களும் வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்றாங்க. உங்களோட கேரக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப புடிச்சிருது. அந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுக்கும் புடிச்சிருது. 2 பேரும் கொஞ்ச நேரத்திலேயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறீங்க. அப்போ உங்க அத்தை தான், "ஓ 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களோ?" அப்படின்றாங்க. ஆமா அத்தை, எனக்கு இவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்றீங்க. "ஆ பிடிச்சிருக்கா? சரி சரி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க 2 பேர் கையிலயும் ஒரு ட்ரெஸ் குடுக்குறாங்கடா. "போங்க இந்த ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க" அப்படின்றாங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே ட்ரெஸ்லாம் மாத்திட்டு வர்றீங்கடா. அப்போ அவங்க தான் உங்களுக்கு சாரி கட்டி விட்டுருப்பாங்கடா. நீங்க வந்து அப்படியே கட்ட தெரியாம அப்படியே முழிச்சு நின்னுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ அவங்க தான் சாரி கட்டி விட்டுருப்பாங்க. அந்த ரூம விட்டு 2 பேரும் வெளியில வர்றீங்க. வெளியில வந்து பார்த்தா உங்க அத்தை வந்து 2 பால் டம்ளர் வச்சுட்டு நின்னுட்டு இருக்காங்க. நீங்களா, "என்னத்த இது?" அப்படின்றீங்க. "எங்களுக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டக்குனு எடுத்து குடிக்க போறீங்க. அப்போ அவங்களா, "ஏய் வைன் வைன் உனக்கு இல்லடி என் பையனுக்கு கொண்டு போய் குடு" அப்படின்றாங்க. நீங்களா, "எது? உன் பையனுக்கா? நானா? ஏய் ஐயோ! ஒரு வேளை அதுவா இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே மேலே போறீங்க.
இந்த பக்கம் அந்த பொண்ணும் எடுத்துகிட்டு உங்கள் பின்னாடியே தானே வராங்க. ஏன்னா 2 பேர் ரூமும் ஆப்போசிட் ரூம் தான். மேலே போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரூம் டோர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறதுக்காக நிற்கிறீங்க. அந்த பொண்ணும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக நிற்கிறா. நீங்கள திரும்பி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிரிப்பாங்கடா, அசடு வலிஞ்ச மாதிரி அந்த மாதிரி சிரிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு டக்குன்னு உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போயிட்டு அந்த ரூம் டோரை நான் க்ளோஸ் பண்ணுறீங்க. அங்கே வந்து ஜின் வந்து தலையில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு மாமா மாமா அப்படின்றீங்க. அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குடா, அழுகலாம் இல்லை, ஃபேஸ் மட்டும் டல்லாக இருக்குது. உங்களை பார்த்துட்டு ஏன் வந்துட்டியா, கொடு அது இங்கே கொடுத்துட்டு நீ போய் தூங்க போ அப்படின்றாரு. நீங்களா இது தூங்கவா மாமா நான் வந்து அப்படின்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், எதுவும் நடக்காது, நீ போய் தூங்கு அப்படின்றாரு. இதே நடக்காதா மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்க மாட்டேங்கிறேன், என்ன நடக்குது, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றீங்க. அப்போ ஜின்னா அவங்கள போய் வியர்ட் ஐஸோட பார்க்குறாரு. என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்களா அப்படியே போயிட்டு ஜின் பக்கத்தில் உட்காந்துட்டு மாமா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ல மாமா. ஆமாம். அப்புறம் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. ஆமாடி. அப்புறம் என்னையா மாமா நீ கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னேன். எனக்கு வேறு வழி தெரியல, எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி தான் அவனும் ரகலை பண்ணுச்சு, நானும் சரின்னு சொன்னேன். ஆனால் பொண்ணு நீ தானே எனக்கு, நீ மேலேருந்து கீழே இறங்கி வரும்போது தாண்டி தெரியும் அப்படின்றாரு. நீங்களா என்னம்மாம்மா சொல்கிற, நிஜமா உனக்கு தெரியாதா. தெரியாதுடி, எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்றாரு. அப்படியா, சரி ஓகே மாமா, அப்படின்னா நம்ம 2 பேரும் இதுக்கு மேலே பழகுவோமா அப்படின்றீங்க. இது பழகுவோமா, உனக்கு இந்த மேரேஜில் ஓகேவா, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்றாரு. ஆமாம்மா எனக்கு மேரேஜ் ஆகும்போது ஓகே இல்லை தான், ஆனால் நீ தாலி கட்டினல்ல அப்படியே என்னை பார்த்துட்டே உன் கண்ணெல்லாம் டீயர்ஸோட அது வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு மாமா அப்படின்றீங்க. அவரா ஏய் அந்த புகைப்பட்டு என் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுடி, நானா இன்னும் வேணும் நான் அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இது புகைப்பட்டு கலங்குச்சா, அப்போ சின்ன பிள்ளை கல்யாணம் பண்ணுறோன்னு உனக்குலாம் மனசாட்சி உறுத்தலையா மாமா அப்படி. எனக்கு எதுக்கு உறுத்தணும், நீ என் அத்தை பொண்ணு தானே, உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு எதுக்கு உறுத்தணும் அப்படின்றாரு. நீங்களா அப்படியே பார்க்குறீங்க ஜின்னை. அது சரி, இவர் என்னமோ ஃபீல் பண்ணியில் நம்மளை கல்யாணம் பண்ணாருன்னு நினச்சிட்டு இருந்தோம், இது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அப்போ ஜின்னா ஓ அப்போ உனக்கு இந்த மேரேஜ் ஓகேவா அப்படின்றாரு. ஓகே தான், ஆனால் எனக்கு கண்டிஷன் இருக்குது. இது கண்டிஷனா, என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. நீங்களா அப்படியே 2 ஸ்டெப் தள்ளி 2 அடி கேப் விட்டு திந்திரிச்சு உட்காடுறீங்கடா. அப்போ ஜிந்தா ஏய் என்ன அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வரப்போகிறாரு. நீங்களா மாமா நில்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை நீட்டுறீங்க. அப்போது ஜிந்தா ஒன்றும் புரியாத மாதிரி உங்களை பார்க்குறாரு. என்னடி நீ தான் இப்போ கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்ன, இப்போ என்ன ஏன் இப்படி தள்ளி போகிற அப்படின்றாரு. நீங்களா மாமா நீ எதுக்கு வரேன்னு எனக்கு நல்லா தெரியுது, உள்ளங்க மரியாதை அங்கேயே உட்காரு, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு அப்படின்றீங்க. அப்போ ஜிந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் 2 அடி பின்னாடி போயிட்டு அந்த கட்டலில் வந்து அப்படியே சாஞ்சு உட்காருவாங்கடா, சமணம் போட்டு உட்காருவாங்களோ அந்த மாதிரி உட்காந்துட்டு இப்போ சொல்ல அப்படின்றாரு. நீங்கள் வந்து சொல்கிறீங்க மாமா நான் படிக்கணும் மாமா. சரி ஓகே படி. ஆமாம்மா அதே மாதிரி நான் நல்லா ஊர் சுற்றணும் மாமா. சரி ஓகே சுற்றலாம், 2 பேரும் சேர்ந்தே சுற்றலாம், நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. நீங்களா நிஜமாவா, நிஜமா தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வர்றீங்க. நீங்களா டக்குன்னு முன்னாடி போயிட்டு சரி ஓகே 2 பேரும் சேர்ந்து சுற்றலாம், எனக்கு நல்லா ஃப்ரீடம் வேணும். சரி ஓகே ஃப்ரீடம் தரேன். என்ன ஃப்ரீடம்னா நீ என்ன நினைக்கிற அப்படின்றாரு. நீங்களா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா ஊர் சுற்றணும், நல்லா படிக்கணும், அப்புறம் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றீங்க. இதுதான் ஃப்ரீடம்னு நினைக்கிறியா, இது போதுமா உனக்கு அப்படின்றாரு. போதும், இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் இருந்தேன், நான் இங்கேயும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றீங்க. ஓ அப்படியா, சரி ஓகே இருந்துக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் சரி ஓகே மாமா அப்போது தூங்கலாமா அப்படின்றீங்க. ஏய் என்னடி பேசி முடிச்சுட்டு வேறு என்னமோ சொல்ல வர மாதிரி இருந்தது, அதுக்கு தூங்கலாமான்னு கேட்டேன். ஆமாம்மா தூக்கம் வருது, காலையிலேருந்து எல்லாம் வேலை சொல்லி எனக்கு கொள்றாங்க மாமா அப்படின்றீங்க. இது வேலை சொன்னாங்களா, என்ன வேலை செஞ்ச, சேலை கட்டிட்டு வர சொன்னாங்க, மண்டபத்தில் உட்கார சொன்னாங்க, அப்புறம் வீட்டுக்கு வந்து அத்தனை சடங்கு செஞ்சோம், ஆனால் உன்னை போய் குளிச்சுட்டு வா சேலை கட்டுங்கிறீங்க. இன்றைக்கி மட்டும் நான் 4 தடவை குளித்தேன் தெரியுமா உனக்கு அப்படின்றீங்க. ஐயோ உன்னெல்லாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் தாண்டி படாத படுறேன் அப்படின்னு சிரிக்கிறாரு. நீங்களா ஏமாம்மா சிரிக்கிற அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை போய் படுப்போம், ரொம்ப டயர்டாக இருக்கீங்க மேடம், போய் படுங்க அப்படின்றாங்க. நீங்களும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த கட்டிலுக்கு அந்த சைடு போய் படுத்துக்கிறீங்க. ஜின்னை திரும்பி பார்க்குறீங்க. ஜின் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருக்காரு, நீங்கள் வந்து அந்த வாலை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க. அந்த சைடு வந்து ஒரு கபோர்ட் மாதிரி இருக்குன்னா அதை ஃபேஸ் பண்ண மாதிரி படுத்திருக்கீங்க.
அப்போ ஜின் தான் ஏன் அப்படின்றாரு. நீங்களா என்னம்மாம்மா அப்படின்றீங்க? குட் நைட் ரி அப்படின்ட்டு அப்படியே வந்து தூங்கிடுறாருடா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 மணி நேரம் கழித்து ஒரு சிரிப்பு சத்தம்லாம் கேட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து அப்படியே தூக்கம் கலையிறது. நீங்களா ஐயோ இந்த ஜெய்ஹோப் மாவோட பெரும் தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜின்னை திரும்பின மாதிரி படுக்கிறீங்கன்னா அப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துலேயே நல்லா தூங்கிடுறீங்க. தூங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து தலகாணியோ இல்லை டெடி பியரோ ஏதாவது ஒன்று இருக்கணும். அதை வந்து கட்டி பிடிச்சி படுக்கிற பழக்கம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜின்னு மேலே கையை தூக்கி போடுறீங்க. அவராக அவங்கள பார்க்குறாரு, என்னடா அப்படின்ட்டு பார்க்குறாரு. நீங்களே நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, தூக்கத்தில் தெரியாமல் போட்டா போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை எடுத்து விட்றாரு. நீங்களா நல்லா நகர்ந்து வந்துட்டு ஜின்னுக்கு பக்கத்தில் வந்துட்டு கையும் காலையும் ரெண்டும் தூக்கி போட்டு அப்படியே ஜின்னை ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறீங்க. ஜின்னா அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. ஜின்னோட ஷோல்டரில் வந்து உங்கள் ஹெட் இருக்குடா. அப்படியே ஜின்னை வந்து ஹிப்போட சேர்த்த மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அந்த லெக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னோட டைஸில் இருக்குது. நீ அப்படியே போட்டு படுத்திருக்கீங்க. ஜின்னா அசைய கூட முடியல அவர்னால, அப்படியே படுத்திருக்காரு. அவரும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இது அவரை கரையில இதை நான் பார்த்துட்டு இருந்தேன்னா நைட் ஃபுல்லாக நான் தூங்க மாட்டேன் அப்படின்ட்டு அவர் திரும்பி உங்களை வந்து அவர் கையில் படுக்க வச்சு செஸ்ட்டில் படுக்க மாதிரி போட்டுட்டு அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. நல்லா இருக்கே புசு புசுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு பார்க்குறீங்க ஜின்னோட பாடி ஃபுல்லாக. அப்போது ஒரு சவுண்டு, என்னடி பண்ணுற அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. நீங்களாம் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. என்ன அபாய குரல் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்குறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஜின் தான் உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அப்போ ஜின் தான், ஏன்டி நைட்டு ஃபுல்லாக அப்படி கட்டி பிடிச்சி படுத்திருந்த, இப்போ என்னடி விட்டா போதுன்னு ஓடுற அப்படின்றாரு. நீங்களா மாமா அது வந்து அது அது நான் தூக்கத்தில் ஏதோ பண்ணிட்டேன் மாமா, எனக்கு எப்போவுமே தலகாணி இல்லைன்னா டெடி பேர் கட்டி பிடிச்சி பழக்கிறமா தூக்குற பழக்கம் இருக்குது மாமா அப்படின்றீங்க. ஏன்டி ஏன் வளர்ற, என்னத்தானே கட்டி பிடிச்சேன், நான் தானே புருஷன், இதுலேயே என்ன இருக்குது உனக்கு, போய் குடிச்சிட்டு வாப்போ அப்படின்றாரு. நீங்களா சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கணும் பாத்ரூம் போடுறீங்க. அப்போ ஜிந்தாயி டவல் எடுத்துகிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்கடா. அந்த சின்னதாக ஒரு கோட்டை வச்சு அப்படியே மரத்தில் செஞ்ச மாதிரி இருக்கும்ல, டிசைன் வச்ச மாதிரி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து கடகடன்னு அது மாதிரி இருக்க துண்டு எடுத்துகிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அங்கே போயிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே குளிச்சுட்டு வெளியில் எட்டி பார்க்குறீங்க லைட்டாக டோரை திறந்து ஜின்னு இருக்காரான்னு. அவர் அப்படியே அந்த கடலில் உட்காந்துட்டு ஃபோன் தான் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு மாமா அப்படின்றீங்க. என்னடி ட்ரெஸ் ஏதாவது வேணுமா? அது நானே எடுத்துக்கிறேன், நீ கொஞ்சம் கண்ணை மூடு அப்படின்றீங்க. என்ன கண்ணை மூடுறதா, ஏன்டி, நான் டவல் மட்டும்தான் மாமா கட்டியிருக்கேன், நீ கண்ணை மூடு. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிறாரு. நீங்கள் குடுகுடுன்னு ஓடி வந்து அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு அந்த மரம் பலகை இருக்கும் இல்லைடா, அதுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிறீங்க. அப்போ ஜின் தான், ஏய் என்ன ஆச்சா அப்படின்றாரு. நீங்களா இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்றீங்க. அப்போ ஜின் வந்து டக்குன்னு கண்ணை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறாருடா. அந்த மலைப்பாதையில் வந்து அங்கே அப்படியே ஓட்டையாக இருக்குது. அதில் வந்து உங்கள் பாடி வந்து ஒவ்வொரு பிளேஸாக தெரிஞ்சிட்ருக்கு. ஜின் அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு இது எதுவுமே தெரில. நீங்கள் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த இதை விட்டு வெளியில் வரீங்கன்னா ஆஃப் சாரி தான் கட்டிருக்கீங்க. இப்போ ஜின் பார்த்துட்டு, என்னடி ஆஃப் சாரியில் வர, சாரீ கட்ட மாட்டியா அப்படின்றாரு. எனக்கு கட்ட தெரியாது. என்னது கட்ட தெரியாதா, ஆஃப் சாரி மட்டும் கட்டுற, எனக்கு இது கட்ட தெரியும், அது சாரீ கட்ட தெரியாது. ஆஃப் சாரி கட்ட தெரியுங்களுக்குலாம் சாரீ கட்ட தெரியணும்னு அவசியம் இல்லையே மாமா அப்படின்றீங்க. ஓ அப்படி, சரி ஓகே நான் கட்டி விடவா அப்படின்றாரு. இது உனக்கு கட்ட தெரியுமா? கட்ட தெரியுமே, கட்டலாமா அப்படின்றாரு. சரி ஓகே வா கட்டி விடு. இன்றைக்கி வந்து ஃபோபியோட ஒய்ஃபும் சாரி கட்டிட்டு தான் வருவாங்க, அப்புறம் நான் சாரி கட்டிட்டு போனேன்னா எனக்கு அவமானமாக போயிடும், வா கட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒரு சாரீ எடுத்துகிட்டு அப்படி நிற்கிறீங்க. அந்த ப்ளவுஸ் வந்து அந்த சாரீக்கும் மேட்ச் ஆகும்டா, அதனால் அப்படியே நிற்கிறீங்க. அப்போ ஜிந்தா அவங்களே பார்த்துட்ருக்காரு. என்னடி இப்படி நிற்கிற, நான் உன் புருஷன்டி அப்படின்றாரு. ஏன் ட்ரெஸ் போட்டு தான் நினைக்கிறேன், இன்னும் மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்கேன், ஸ்கர்ட் போட்டிருக்கேன், அப்புறம் என்ன அப்படின்றீங்க. ஓ அப்படி, அப்படி சொல்லலாமா, சரி ஓகே அப்படின்ட்டு அவரும் வந்து உங்களுக்கு அப்படியே சாரீ கட்டி விடுறாருடா. அந்த டக்கின் பண்ணுற இடத்துல எல்லாம் உங்ககிட்டயே இந்த இடத்துல டக்கின் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் வந்து டக்கின் பண்ணுறீங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக கட்டி விடுறாரு சாரீ. உங்களுக்கே பார்க்க அச்சோ மாமா சூப்பராக இருக்குது, என் சித்தி கூட கட்டி விட்டாங்க, அவ்வளோ நல்லாவே இல்லை, நீ கரெக்டாக கட்டி விட்டுருக்க மாமா அப்படின்றீங்க. ஜின் பார்த்து சிரிக்கிறாரு உங்களை. சிரிச்சு அவரும் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போயிடுறாருடா. நீங்கள் வந்து அப்படியே டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஆப்போசிட் டோரும் ஓப்பன் ஆகுது.
அவங்க வந்து நல்லா தலை குளிச்சு சாரீலாம் கட்டி அப்படியே வராங்க. அவங்கள பார்த்து அப்படியே வெட்கப்பட்டு சிரிப்பாங்களாடா, அந்த மாதிரி சிரிக்கிறாங்க. நீங்களாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கீழே போயிடுறீங்கன்னா, கீழே போயிட்டு உங்கள் அத்தைக்கு போய் ஹெல்ப் பண்ண போயிருப்பீங்க கிச்சனில். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஹோபியோட ஒய்ஃப் தான்டா பார்க்குறாங்க. அவங்க நெக்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த கீ மார்க்ஸ்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க லைட்டாக ஸ்மித் பண்ணிவிட்டு இந்த பக்கம் உங்கள் பக்கம் திரும்புகிறாங்க. உங்கள் நெக்லில் எதுவுமே இல்லை. உங்களை வந்து அப்படியே ஃபேஸை பிடிச்சி அவங்கள பார்த்த மாதிரி திருப்புறாங்க. ஒன்றுமே இல்லை. உங்களை பார்த்துட்டு ஏன் என்னடி எல்லாம் நார்மலாக இருக்கா அப்படின்றாங்க. ஆ நார்மலாக தான் அத்தை இருக்குது, எனக்கு பசிக்குது, டிஃபன் கொடுங்க அப்படின்றீங்க. ஓ இந்தா நீ போட்டு போய் சாப்பிடு, எனக்கு ஒரு முக்கியமான கால் பேசணும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் எடுத்துகிட்டு அப்படி வெளியில் போயிடுறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, என்ன இந்த அத்தை எப்போதுமே பசிக்குதுன்னு சொன்னால் அதுவே பிளேட் எடுத்து சாப்பாடு போட்டு தரோம், இன்றைக்கி என்னடானா அவ பாட்டுக்கு போகுது அப்படின்ட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்போ அந்த ஹோபியோட ஒய்ஃப் தான் எங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் எடுத்து போட்டு கொடுக்குறாங்க. என்ன யார் போட்டு கொடுத்தா என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம் அப்படின்னு சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து நீங்கள் பாட்டுக்கு நல்லா வெளுத்து கட்டிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் ஜின் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்திருப்பாருடா. அவங்க அம்மா வந்து ஃபோன் யாருக்கோ கால் பண்ணிட்டுருக்காங்க, அவங்க எடுக்கவே இல்லை. அப்படியே டென்ஷனாக திரும்புகிறாங்க. இந்த பக்கம் ஜின்னையும் பார்க்குறாங்க. ஜின்னுக்கும் இந்த ஒரு அந்த டயர்ட்னஸ்ஸே இல்லாமல் நல்லா பிரிஸ்காக நல்லா ஆக்டிவாக இருக்கார். அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் அவளை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும், இவன் ஃபுல் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த ஃபோனை எடுத்து தொலைடி அப்படின்ட்டு கத்துறாங்க. அம்மா என்னம்மா யார் கூடம்மா சண்டை போட்டுட்ருக்க அப்படின்ட்டு ஜின் கேட்குறாரு. அப்போ அவங்க அம்மாவா, டேய் என் ஃப்ரெண்டு தாண்டா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், என்னன்னே தெரில அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்கடா. அம்மா மெதுவாக ட்ரை பண்ணுமா, ஏதாவது பிஸி ஒர்க் இருக்கணும்னா கொஞ்ச நேரம் கழிச்சு கூட ட்ரை பண்ணு, வா சாப்பிட்லாம், முதல்ல சாப்பிட்டு அப்புறம் ட்ரை பண்ணுமா அப்படின்ட்டாரு. நீங்கள் சாப்பிடுங்க, நான் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணுறாங்க. இந்த தடவை நாங்கள் ஃபோன் எடுத்துடுறாங்கடா. அவங்கக்கிட்ட வந்து ஏய் நைட்டு ஒன்றுமே நடக்கலடி அப்படின்றாங்க. எது டீயா? ஏய் நான் உன் அண்ணிடி. அது சாரி அண்ணி, ஒரு டென்ஷனில் ஒரு பதட்டத்தில் பேசிட்டேன், நைட்டு ஒன்றுமே நடக்கல அண்ணி, என்ன நீ பண்ணுறது அப்படின்றாங்க. அவங்களா ஓ அப்படியா, என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவன் இந்த வேலைத்தனெல்லாம் பண்ணுவா, பட் நானே அவளுக்கு அம்மா வச்சே. ஓகே நான் ஒரு பிளான் சொல்கிறேன், அதை பண்ணு அப்படின்றாங்க. சரி அண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு டிஷ் சொல்கிறாங்கடா, அந்த டிஷ்ஷை செஞ்சு கொடு அப்படின்றாங்க. அவங்களும் போயிட்டா சரின்னு சொல்லிட்டு மத்தியானம் வந்து அதே டிஷ்ஷை பண்ணுறாங்க. நீங்களும் ஜின்னும் வந்துட்டு ட்ரெஸ் இல்லை, உங்களுக்கு ட்ரெஸ்ஸை வந்து அவசரத்துக்கு எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்கீங்க. உங்கள் அத்தை வெயிட் பண்ணுறாங்க. ஈவினிங் ஆகிடுது, என்ன இவங்களை இன்னும் காணோம், மத்தியானம் சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சா நைட்டு தான் சாப்பிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு 7 மணி ஆகிடுது. சரியான பசியில் வர்றீங்க நீங்களும் ஜின்னும். அப்படியே வந்துட்டு அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு இருக்கா அப்படின்றாரு. இருக்குடா, இந்தா டைனிங் டேபிளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், 2 பேரும் போட்டு சாப்பிடுங்க. அப்புறம் ஜெய்ஹோப்பும் உன் ஒய்ஃபும் அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்காங்கடா, நைட்டு வரமாட்டாங்க அப்படின்றாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா. டேய் நானும் அப்பாவும் கூட உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறேன்டா. நாங்கள் தானே போனோம் மறு வீட்டுக்கு, நீ போகிறேங்கிற? இல்லைடா நீங்கள் நாளைக்கு வாங்க, தூங்கி எழுந்திரிச்சு அதான் டயர்டாக இருக்கீங்களே, அவனோட ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டு வந்துடும் மருமகளே அப்படின்றாங்க. சரி அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போது ஜின் தான் அப்படியே பார்க்குறாரு அவங்க அம்மாவை. அவங்க அம்மா தான் அவங்க ஜின்னை பார்க்க கூட இல்லை, நிமிர்ந்து அவங்க பாட்டுக்கு படப்படன்னு கிளம்பிட்டு அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாங்க. எங்கே போகலாம், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்றாங்க. அவங்களும் சரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. 2 பேருமே ஜின்னை பார்க்கவே இல்லை. ஜின்னுக்கு இது சரி இல்லையே, ஏதோ டவுட்டாக இருக்கே அப்படின்றாரு. அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காருடா. நீங்களா நிமிர்ந்து பார்க்குறீங்க, ஜின் சாப்பிடவே இல்லை, அவங்க அப்பா அம்மா போகிறதே பார்த்துட்ருக்காரு. ஏங்க சாப்பிடுங்க அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறீங்கடா. அப்போ ஜின் தான் தோசை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நீட்டாக சாப்பிட்டுறாருடா. சாப்பிட்டு 2 பேரும் போயிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க. அப்பா நல்லா சாப்பிட்டாச்சு, காலையில் சாப்பிட்டது மாமா, பசி உயிரே போயிடுச்சு தெரியுமா அப்படின்றீங்க. ஆமாண்டி எனக்கும் பசி உயிர் போயிடுச்சு, ட்ரெஸ் எடுக்கலான்னு போனால் இவ்வளோ லேட் ஆகுமா அப்படின்ட்டு அவரும் வந்து அப்படியே டிவி ஆன் பண்ணி அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு கேட்டுட்ருக்காங்கடா. நீங்களும் அந்த சாங்ஸ்லாம் பார்க்குறீங்க. அப்புறம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கீங்கடா. கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போ ஜின் தான் என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படியே கழுத்தெல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களாம் அப்படியே அரக்கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க ஜின்னை. ஏய் ஒயன் என்னடி ஆச்சு அப்படின்றாரு. அம்மா தெரியலம்மா,
எனக்கு என்னமோ மாரி ஆகுது மாமா அப்படின்ட்டு அப்படியே ஜின்னையே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜின் தான் சரி சரி வா போய் தூங்கலாம், ரொம்ப டயர்டாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும், நான் போய் தூங்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாருடா. நீங்கள் அப்படியே ஜின் மேலேயே சாஞ்சு சாஞ்சு விழுகிறீங்க. நீங்கள் சாய சாய ஜின் வந்து அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கலாம் போல் அவளுக்கு தோணிகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறாரு. நீங்களா படுக்கும்போது ஜின்னையும் சேர்த்து உங்கள் மேலே இழுத்து போட்டுக்கிறீங்க. ஜின் பார்க்குறாரு, அவருக்கு எந்திரிக்கணும்னு தோணல, நீங்களும் விட மாட்டேங்கிறீங்க, அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. ஜின் உங்கள் மேலேயே அப்படியே படுத்துட்டு டேய் வேணா விடுமா, எனக்கு ஏதோ தப்பாக படுது விடு அப்படின்றாரு. நீங்களா மம்மா போகணுமா, எனக்கு நல்லா இருக்கு மாமா அப்படின்றீங்க. ஏய் இல்லடி எங்கள் அம்மா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே போயிட்டு ஜின்னை வந்து கிஸ் பண்ணுறீங்க. ஏய் விட்றி அப்படின்ட்டு அவர் சொல்கிறாருடா. பட் உங்களை அப்படியே வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஆமாம் வேணா அப்படின்ட்டு அப்படியே அங்கே முடியெல்லாம் கோதி கொடுத்துட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே ஜின்னை பார்க்குறீங்க. மம்மா ஐ நீட் யூ மம்மா பட் பெயின் கிவ் பேபி அப்படின்றாரு ஜின். அப்போ நீங்களா இட்ஸ் ஓகே மம்மா ஐம் ஓகே ஓகே ஐ வாண்ட் பெயின் அப்படின்றீங்க. நீங்களா அப்படியே வந்து நேராக பெட்டில் ஏறி படுக்கிறீங்க. உங்களுக்கு வந்து படுக்க வச்சுருப்பாருலடா ஜின்னு உங்கள் மேலே இழுத்து போகிறதுனால சரியாக படுத்திருக்க மாட்டீங்க. இப்போ நேராக படுத்துட்டு கமான் மம்மா அப்படின்றீங்க. நீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஜின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுதுடா. அவர் உங்கள் மேலே வந்து ஓவர் ஆகிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணி கொடுத்துட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஜின்னோட பாடி ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமாவும் அத்தையும் போயிருப்பாங்களடா. அதில் வந்து அவங்க மாமா கேட்டுட்ருக்காரு, என்னடி என்னாச்சு, எதுக்கு என்ன அவசரமாக வா தங்கச்சி வீட்டுக்கு போகலான்னு கூட்டிகிட்டு போகிறேன், என்ன தான் நடக்குது வீட்டில் பாரு ஜின்னும் வயனும் தனியாக இருப்பாங்க, ஏங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க தனியாக இருந்துட்டு போட்டுமே ஏன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா தான், ஏய் ஜெய்ஹோப்பும் புதுசாக கல்யாணம் பண்ணான் தான், அவனை மட்டும் மறு வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்போ ஜின்னுக்கு நீ சொல்லணும்ல, நைட்டு மறு வீட்டுக்கு போயிட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் தான் நாளைக்கு நைட் ரிட்டர்ன் வந்துடுற மாதிரி தான் நான் பிளான் பண்ணிச்சு, நீ என்ன உங்களை காலையில் வர சொல்லிட்டு வந்த அப்படின்றாரு. நீங்கள் அப்போ எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க அப்பா தான், ஆமாம் கேட்டுட்டு தான் இருந்தேன், எதுவும் சரியில்லையே அப்படின்றாங்க. ஆமாங்க 2க்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சந்தோஷமாக இருப்பாங்கன்னு பார்த்தா 2ம் அப்படியே எதிரும் புதிருமாக இருக்குது அப்படின்றீங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்கடா. அப்போது ஜின்னோட அப்பா தான், ஓ அதுதான் கதையா, என்ன பண்ண அப்படின்றாரு. அது ஒன்றும் இல்லை, உங்கள் தங்கச்சி ஒரு டிஷ் சொன்னாங்க, அதை செஞ்சு வச்சுட்டு வந்தேன், நல்லா முறுக்கேறி இருப்பாங்க 2 பேரும், நைட்டு சந்தோஷமாக இருந்துட்டு வரட்டும் காலையில் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா தான், என்ன டிஷ்ஷுடி அப்படின்னு சொல்லவும் அவங்க ஒரு டிஷ் பேர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, ஏய் அது ரொம்ப வீரியமானது, என்ன பண்ணாத அப்படின்றாரு. அதுதான் குழம்பே வச்சேன், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. நான் பார்க்கலையே, ஏங்க அதாங்க குழம்பு வச்சுட்டு வந்திருக்கேன். அச்சச்சோ! ஏய் அது ரொம்ப வீரியமானது, ஏன் இப்படி பண்ண அப்படின்ட்டு அவங்க அப்பா கேட்குறாரு. பரவாயில்லைங்க இருக்கட்டும் விடுங்க, நாளைக்கு வரலன்னா பரவாயில்ல, நாளான்னைக்கு வரட்டும் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்கடா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜின் தான் அப்படியே வந்து அவங்க மேலே இருக்க ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. நீங்களோட ஜின்னோட அந்த பைஜாமா மாதிரி போட்டிருப்பாருடா, அதை வந்து அப்படியே லிஃப்ட் பண்ணுறீங்க. லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட முதுகுலெல்லாம் அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின் வந்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே அன்ரப் பண்ணுறாரு. சாரீஸ்லாம் கட்டியிருப்பீங்களடா, அதை வந்து அவரே அன்ராப் பண்ணுறாரு. உங்கள் கண்ணை பார்த்துட்டே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் ஜின்னை பார்க்குறீங்க. என்னம்மா அப்படின்றீங்க. உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மம்மா, ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை அப்படின்றீங்க. என்ன லவ் பண்ணுறியாடி? என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம் மம்மா நான் லவ் பண்ணுறேன் மம்மா. ஏய் நிஜமாவா? ஆமாம் மம்மா நான் உன்னை லவ் பண்ணுறேன். நான் முதல்ல உன்னை லவ் பண்ணதே இல்லை மம்மா, ஆனால் இப்போ தான் மம்மா எனக்கு என்னமோ தெரில மம்மா, இன்றைக்கி மார்னிங்லேருந்து மேலே அப்படியே ஒரே ஃபீலிங்ஸாக வருது மம்மா. நம்ம ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்ல, அங்கே ஒருத்தன் என்னை பார்த்துட்டான்னு அவன் கூட போய் சண்டை போட்டேல்ல, அந்த பொசிட்டிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா. நான் உன்னே தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ தான் என்னை பார்க்கவே இல்லை, அவன் கூட சண்டை போடுறதே மும்முரமாக இருந்தேன். அதே மாதிரி இந்த சாரீ நம்மளுக்கு வச்சு காமிப்பாங்கள்ல, அந்த சேல்ஸ் பாய் கூட வைக்கக்கூடாது, நீ தானே வந்து சாரியை வாங்கி வச்சு விட்ட. அப்புறம் அந்த காஃபி கொடுக்க வந்த பையன்
அவன் என்ன பண்ணான் உன்ன? அவனையே அந்த முறை முறைச்சிட்டு இருந்த அப்படின்றீங்க. அவனா? பார்க்க தான் சின்ன பையன். ஆனால் அவன் பார்வையெல்லாம் எங்கே போச்சு தெரியுமா அப்படின்றாரு. நீங்களா அப்படியே ஜின்னை வந்து அவங்க பக்கமாக இழுக்கிறீங்க. ஜின் வந்து உங்கள் நெக்கில் போயிட்டு விழுகிறாருடா. அப்படியே நெக்கில் வந்து லைட்டாக ஸ்மெல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா மாமா என்ன பண்ணுற மாமா கூசுது அப்படின்ட்டு அப்படியே நெளிறீங்க. அப்போ ஜின் தான் அப்படியே வந்துட்டு நெக்லலாம் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஏய் எனக்கும் உன்னை பிடிக்கும்டி. எனக்கு உன் கழுத்தில் தாலி கட்டினேன்ல அப்போ இருந்து என்னன்னு தெரில. நீ என்னோடது, நீ எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு உங்கள் நெக் ஃபுல்லாக அப்படின்ட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா மாமா வாண்ட் யூ மாமா. ஓகே பேபி நோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த பைஜாமாலாம் கழட்டி வீசுகிறாரு. உங்கள் சாரியும் அப்படியே உருவிருப்பாருடா. உருவி அப்படியே வீசுகிறாரு. ரெண்டும் பறந்து போய் விழுகுது. நீங்கள் வந்து அப்படியே சின்ன வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு அந்த பெட் ஃபுல்லாக ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா வலிக்குது. டேய் என்னடி ஒன்றுமே பண்ண ஆரம்பிக்கல வலிக்குதுங்கிற? நீ வெயிட்டாக இருக்க மாமா மேலே வந்து விழுகிற. எனக்கு வலிக்குது செஸ்ட் எல்லாம் அப்படின்றீங்க. ஓ வலிக்குதா? சாரி சாரி. ஷூ அப்படின்ட்டு அப்படியே ஊதி விடுறாரு. இல்லைங்களா? என்ன மாமா பண்ணுறா? ஊதி விட்டேன்டி. எனக்கு வலிக்குதுன்னு சொல்கிறேன், நீ ஊதி விடுறேன். எனக்கு வலிக்குது, எனக்கு மசாஜ் பண்ணி விடு அப்படின்றீங்க. இப்போ ஜிந்தா ஓ இந்தோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ப்ளவுஸ்க்கு மேலே அப்படியே ரப் பண்ணி விடுறாரு. நீங்களா நல்லா இருக்கு மாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்கடா. ஜின் டக்குன்னு உங்கள் ப்ளவுஸ் அந்த புக்கெலாம் போட்டிருப்பீங்களா அதெல்லாம் சடனாக கழட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. கழட்டிட்டு அப்படியே பார்க்குறாருடா. ஏய் என்னடி உனக்கு என்ன வயசாகுது அப்படின்றாரு. நீங்களா எனக்கா நெக்ஸ்ட் மந்த் வந்தால் 22 மாமா அப்படின்றீங்க. 22 தானடி ஆகுது, அப்புறம் ஏன்டி இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறாரு. நீங்களா மாமா பொறுக்கி மாதிரி பேசாத, நீ படித்தவன் தானே, படித்தவன் மாதிரி பேசுவாம்மா அப்படின்றீங்க. என்னடி படிப்புலாம் வேண்டி கிடக்குதுல்ல, இதிலெல்லாம் படிப்பு தேவையா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு அப்படியே செஸ் எல்லாம் அப்படியே ரப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் தான் அவ்வளோதானா அப்படின்றீங்க. அவ்வளோதானாவா, இன்றைக்கி பாரு என்ன பாட போகிறேன்னு அப்படின்ட்டு அப்படியே வந்து செஸ்டெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணி ரப் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த ப்ரா மாதிரி போட்டிருக்கீங்கடா அதை வந்து அப்படியே பிச்சு வீசுகிறாரு. அது பிஞ்சு போயிடுது ஸ்லிப் எல்லாம். அது பாட்டுக்கு பறந்து போய் விழுகுது. நீங்களா மாமா அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, நான் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன் தெரியுமா, ஏன் மாமா இப்படி பண்ணுற அப்படின்றீங்க. அங்கே அப்படியே வந்து உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏய் வாய முட்றி, இதுக்கு மேலே உன் வாயிலேருந்து வேறு எந்த வார்த்தையும் வரக்கூடாது ஜின்னை தவிர. மாமா ஜின்னுன்னு கூப்பிடலாமா? கூப்பிடலாண்டி, ஜின் மாமா அப்படி கூப்பிடு. சரியா? சரி அப்படின்ட்டு அப்படியே தலையை மட்டும் ஆட்டுறீங்க. இப்போ ஜின் தான் போயிட்டு அப்படியே நிப்பில்லாம் பிடிச்சி அப்படியே ஸ்டப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அப்படியே கண்ணெல்லாம் சொருகுது. உங்களுக்கு இன்னும் வேணுங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஜின்னோட ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி நீங்களே வந்து இன்னொரு செஸ்ட்டில் வைக்கிறீங்க. ஜின் தான் அப்படியே வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு ஏய் என்னன்னு தெரிலடி, ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது, இன்செக்ட் பண்ணிடவா, அப்புறம் அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கலாண்டி ப்ளீஸ் ஜி அப்படின்றாரு. நீங்களா மாமா ஓகே மாமா எனக்கு கூட வேணும் அப்படின்ட்டு அப்படியே கேட்குறீங்க. அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டை பிடிச்சி ஒரே இழுதான் அப்படியே கழண்டு வந்துடுது. அப்படியே வந்து ஜின் வந்து அவரோட ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களோட பேண்டீஸையும் ரிமூவ் பண்ணி போட்டுடுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் லெக்ஸுக்கு சென்டரில் வந்துட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணிடுறாரு. உங்களுக்கா அம்மா அப்படின்ட்டு அப்படியே தலையெல்லாம் பின்னாடி கொண்டு போகிறீங்க. அப்போ ஜின் தான் அவங்க நெக்கோடு பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை அவ்வளோதான். ஐயோ என்னால் கண்ட்ரோல் வேறு பண்ண முடியல, எங்கள் அம்மா தான் ஏதோ பண்ணிடா, ஐயோ என்னால் முடியலடி, ஆனால் செம்ம டைட்டாக இருக்குடி அப்படின்ட்டு அப்படியே வந்து அவங்கள வந்து அப்படியே தேர்ஸ் பண்ணுறாரு. நீங்களா அப்படியே மூவ் பண்ணுறீங்க. அம்மா வலிக்குதுடா, டே மெதுவாக பண்ணுறா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திகிட்டே இருக்கீங்க. அந்த வீடு ஃபுல்லாக கேட்குது நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறது. ஜின்னுக்கும் மூவ் ஆன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா செம்மையாக இருக்குடி, ஐயோ என்ன டைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து அந்த அப்படியே முடியுதுடா. முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து பார்க்குறாரு உங்களை ஜின்னை. என்ன மாமா அப்படின்றீங்க. எனக்கு என்னமோ இன்னும் வேணும்னு தோணுதுடி. மாமா இப்போ தானே மாமா முடித்தேன்,
ஆனா எனக்கும் வேணும்னு தோணுதே ஏன் அப்படின்ட்டு கேட்குறீங்க. தெரிலையே எங்கள் அம்மாக்காரி என்னமோ பண்ணிட்டா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே வந்து லிஃப்ட் பண்ணிட்டு ஹாலுக்கு தான் கொண்டு போகிறாரு. நீங்களா மாமா ஹாலுக்கு ஐயோ யாராவது வந்துட போகிறாங்க ஏய் யாரும் வரமாட்டாங்கடி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோஃபாவில் கொண்டு போய் படுக்க போடுறாரு. அப்படியே வந்து சாங்ஸ் வைக்கிறாருடா. சாங்ஸ் வச்சு அப்படியே பார்க்குறாரு. அதில் வந்து நல்லா கில்மா சாங்ஸாக ஓடிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு நமக்கு மூடுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் ஓடுது சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிமோட்டை வச்சுட்டு உங்களை பார்க்குறாரு. நீங்களா மாமா ஒரு துண்டாவது குடும்பம்மா ஏன் மாமா இப்படி வச்சுருக்க அப்படின்றீங்க. நான் மட்டும் என்ன ஏதாவது வேர் பண்ணியிருக்கேன்னா என்ன அப்படின்றாரு. அம்மா கொஞ்சம் வெக்கமா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு சொல்கிறீங்க. அச்சோ அழகு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்களா அப்படியே நெளிடுறீங்க. என்னடி நெளிற மாமா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு மாமா மேலே வீட்டுக்கே போயிடலாமே முடியாது இந்த வீட்டில் எல்லா பக்கமும் உன் கூட நான் இருக்கணும் அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்றாரு. நீங்களா மாமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ ஜின் தான் அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் தான் அப்படியே பம்ப் ஆகிட்டே இருக்கீங்க. மாமா மாமா அப்படின்ட்டு மூவ் ஆன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்குது அந்த ஃபுட்டு எடுத்துக்கிட்டனால. அப்படியே வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜின் ஜின் மாமா அப்படின்றீங்க. ஜின்க்கு வந்து அவருக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்காக போயிட்டாரு. அந்த ஃபுட்டு அந்த மாதிரி அதனால வந்து அப்படி பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் தான் அப்பா மாமா 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 போதும் மாமா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது மாமா விடு மாமா அப்படின்றீங்க. ஆஹா என்னை மன்னிச்சிரு இன்றைக்கி என்னால் சுத்தமாக முடியாது என்னால் முடியலடி எங்கள் அம்மா என்னமோ பண்ணிட்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்கள் மேலே ஓவராகி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் பாஸ் ஆகிருக்கும். அப்படியே ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. நீங்களா அங்கே சோஃபா மேலே போட்டிருப்பாங்களடா ஒரு டவல் மாதிரி அதை எடுத்து உங்களுக்கும் ஜின்னுக்கும் சேர்ந்த மாதிரி அப்படியே ரேப் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க படுத்த மாதிரி உட்காந்துருக்கீங்கடா. அப்போ ஜின் தான் பார்த்துட்டு வேணாம் அப்படின்றாரு. மாமா வேண்டாம் மாமா அப்படின்றீங்க. இல்லடி ஒன்றே ஒன்று அப்படின்ட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறாருங்களா. நீங்களா எங்கே மாமா தூக்கிட்டு போகிறேன் கிச்சனுக்கு கிச்சனில் நம்ம ரொமான்ஸ் இருக்கணும்ல அப்படின்றாரு. நீங்களா மாமா அப்படின்றீங்க. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அப்படியே தான் போயிருக்கோம். மார்னிங் ஒரு 6 o'clock ஆகிருக்கோண்டா. அப்போ நீங்கள் தான் மாமா மார்னிங்கே ஆயிடுச்சுடா விட்றா அப்படின்றீங்க. மார்னிங் ஆனால் என்னடி எனக்கு இன்னும் கம்மியாக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ கரெக்டாக ஒரு ஃபோன் அடிக்குது. ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. டைம் 8:30 இருக்கும். அப்போது உங்கள் அம்மா தாண்டா கால் பண்ணியிருப்பாங்க. டேய் ஜின் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்றாங்க. பிடுங்கிட்டு இருக்கேன் ஃபோனை வைம்மா. ஏய் நான் என்னடா நான் அம்மாடா அம்மா வச்சிருமா நான் இருக்க கடுப்புக்கு அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஏய் எதுக்குடா எவ்வளோ கோவப்படுறேன் நான் என்னடா பண்ணேன் அப்படின்றாங்க. ஏன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு வைம்மா எங்களால் இன்றைக்கி வர முடியாது நீ வேணாம் அப்பாவும் நீயும் கிளம்பி வாங்க நாளைக்கு இன்னைக்கு நைட்டில் வந்துடாதீங்க அப்படின்றாங்க. இன்றைக்கி ஹோபியும் ஒய்ஃபும் வந்துடுவாங்கடா என்னடா சொல்கிற அப்படின்றாங்கம்மா அவங்களே நாளைக்கு வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோனை தூக்கி வீசுறாரு. அவங்க அம்மா இன்னும் லைன் கட் ஆகடா லைனில் தான் இருக்காங்க. நீங்கள் அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா அம்மா முடியலடா விட்றா அப்படின்றீங்க. உங்கள் அத்தை அதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. உங்கள் அம்மா பார்த்து சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கை காமிக்கிறாங்கடா. ஓகேடா இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பி எண்டிங். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்கடா. கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா ஓகேவா. அப்புறம் 1 by 1 நான் போடுறேன்டா. யார் யாருக்கு ஒன் ஷாட்லாம் வேணுமோ 1 by 1 போடுறேன். கொஞ்சம் லேட் ஆகும் ப்ளீஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் கரோ ஓகே. பாய்டா ஃபைனல் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ பாய்.